கன்னியாகுமரியில கடலுக்கு மேல போடப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலத்துல நீங்க நடக்க போறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்படி இல்லன்னா, இது போல நீங்களும் கூட்டத்துல மாட்டி கஷ்டப்படுவீங்க. இந்தியாவுடைய கடைக்கோடி எல்லையான கன்னியாகுமரியில கடலுக்கு நடுவுல இருக்க திருவள்ளுவர் சிலைக்கும், விவேகானந்தர் பாறைக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம் புதுசா அமைச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி பாலத்துல நம்ம நடந்துகிட்டே கீழே கடல்ல ஆக்ரோஷமா அலைகள் பாறைகள் மீது மோதுற அழகா ரசிக்க முடியும். ஆனா இங்க வரதுதான் மிகப்பெரிய சிக்கலே. ஏன்னா கடற்கரையில இருந்து இந்த விவேகானந்தர் பாறைக்கு வரதுக்கு நீங்க போட்ல தான் வரணும். போட்டிங்க்கு நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சரி, ரொம்ப தூரம் வரிசையில நிக்கணும். இங்க போட்டிங் 2 விதமா இருக்கு. ஒன்னு 75 ரூபா, ஒன்னு வந்து 300 ரூபா. வரிசையில ரொம்ப தூரம் நின்று வந்தீங்கன்னா 75 ரூபா கட்டி உள்ளார போகணும். 300 ரூபா டோக்கனும். இப்ப வர கூட்டத்துக்கு அதுவும் ரொம்ப தூரம் நிக்குதுங்க. நீங்க சிரமமே இல்லாம போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப எளிமையான வழி ஒன்று இருக்கு. என்னன்னா காலையில வந்து 7:30 மணிக்கு ஓபன் பண்றாங்க. நீங்க ஒரு 7 மணிக்கே போய் லைன்ல நின்னுட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புதுசா போடப்பட்டுள்ள இந்த கண்ணாடி பாலத்தின் மீது நடந்து நீங்க விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க அடுத்த முறை கன்னியாகுமரி போறீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில சூரிய உதயத்தை பார்த்துட்டு முதல்ல போய் போட்டிங்க்கு லைன்ல நின்னுடுங்க.